ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செடியோட அப்டேட் பார்ப்போம். மழை தூறிக்கிட்டு இருக்கு விவர்ஸ். இங்க பாருங்க மழை துளியாவும் எப்படி இருக்கு பாருங்க செடி. பார்க்கவே நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த கலர் பூவுக்கும் இந்த செடிக்கும் பார்க்கும்போது பால்சம் செடி அவ்வளோ அழகா இருக்குது. நீங்களும் அழகா பார்த்து ரசிங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி விவர்ஸ், ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். சரியா? எல்லாரும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பண்ணிக்கோங்க. எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு பாருங்க வியூவர்ஸ். எல்லாமே மழைத்துளி பட்டோனே சூப்பரா காலையிலேயே ஃபெர்டிலைஸ் தண்ணி குடுத்துட்டேன். இருந்தாலும் செடி எல்லாமே நல்லா இப்ப மழை தூறுனோனே சூப்பரா இருக்காது. கத்திரிக்காய் செடியில வியூவர்ஸ் கொஞ்சம் இலையெல்லாம் என்ன செஞ்சிருக்கேன், எடுத்து விட்டுருக்கேன். அடி இலையெல்லாம் பூச்சி, இந்த கம்பளி பூச்சி தான் இப்ப வந்துச்சு. நம்ம நேத்து இந்த கரைசல் குடுத்தோம்ல முந்தாநேத்து, வேப்பங்கொட்டை கரைசல் இதெல்லாம் குடுத்ததுனால என்ன செய்யுது, கம்பளி பூச்சிலாம் தனியா வெளிய வந்து விழுந்துருச்சு. இந்த பாருங்க இப்ப கூட ஒண்ணு கொன்னு போட்டிருக்கேன் பாருங்க. இங்க பாருங்க வியூவர்ஸ். இத கொன்னு அப்படியே நசுக்கி போட்டேன். இது ஃபுல்லும் இலைய என்ன செஞ்சிரும், மெயினா கத்திரிக்காய் இலைகள்ல தான் என்ன செய்வாங்க, கடிச்சு கடிச்சு சாப்பிடுவாங்க. இலைய ஃபுல்லும் தின்னுட்டு அப்படியே எச்சம் போட்டுக்கிட்டே இருக்கும். கத்திரிக்காய் இலை, அப்புறமா அந்த லெமன் இருக்கு பாருங்க, எலுமிச்சம்பழ செடி, ஆரஞ்சு பழச்செடி, இதுகள தான் மெயினா வரும். அதனால இங்க கத்திரிக்காய் செடிய கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க. எல்லாம் அந்த மழை நேரத்துல தான் வருவாங்க. இந்த தக்காளி செடியும் பாருங்க விவர்ஸ். இப்படி கீழ எடுத்து வச்சிருந்தோம்ல, திருப்பி இந்த க்ரோ பேக்லயே வச்சுட்டேன். இந்த தக்காளி செடிய இந்த வட்டம் வைக்கல. அதனால இங்க ஒண்ணும், அந்த இடத்துல தரையில ஒண்ணும் வச்சு விட்டுருங்க விவர்ஸ். நல்லா மிளகாவும் நிறைய கிடக்குது விவர்ஸ். இங்க பாருங்க. நல்லா பரு மிளகாவாயிடுச்சு பாருங்க. நல்லா டார்க் கலரா கிரீன் வந்துட்டுனா சரி, மிளகாய பறிச்சிடணும். தொட்டனுமே அப்படியே வர்றாங்க. ஈஸியா வருது பாருங்க. இந்த மிளகாயும் ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம். அது கூட விவர்ஸ் இப்போ மழை நேரத்துல என்ன செய்யலாம், நம்ம அந்த வெந்தயம், மல்லி எல்லாம் என்ன செய்ய விட்டோம், தூவி விடுவோம். தூவி விட்டோம்னா சரி, அதை என்ன செய்யலாம், நல்லா ஹார்வெஸ்ட் பண்ணலாம் நம்ம. மழை நேரத்துல தான் ஹார்வெஸ்ட் பண்ணோம்னா சரி. மழை நேரத்துல போட்டோம்னா நல்லா முளைக்கும். கரெக்டா 20, 22 நாள் தான் நம்ம ஹார்வெஸ்ட்டும் எடுத்துடலாம். இதெல்லாம் லைட் கலரா இருக்கு பாருங்க, இதை பறிக்கக்கூடாது. இந்த டார்க் கலரான மிளகாயா பார்த்து, ஏன்னா அதுதான் நல்லா பெருசாயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு மேல விட்டா அது என்ன செய்வாங்க, அவங்க பழுத்துருவாங்க. பழுத்துருச்சுன்னு நமக்கு யூஸ் ஆகாது. இதுவுமே குட்டியா தான் இருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். எனக்குள்ள ஒரு மணத்தக்காளி கீரை வச்சிருக்கேன் விவர்ஸ். இதை காய்க்காக விட்டுருக்கேன். இந்த பாருங்க குட்டி குட்டியா காய் வச்சிருக்கு பாருங்க. இந்த காயும் நான் எடுத்து என்ன செய்யலாம், நம்ம காரக்குழம்பு வைப்போம்ல, அதுக்குள்ள போட்டு வதக்கி வச்சோம்னா சரி சூப்பரா இருக்கும். இது போட்டு வைக்கும்போது என்ன செய்யும், நமக்கு குடல் புண்ணையும் நல்லா ஆத்தணும். நல்லெண்ணெய் ஊற்றி வெங்காயம் வெள்ளைப்பூடுலாம் போட்டு வைப்போம்ல, அப்படிங்கும்போது சூப்பரா இருக்கும். வாங்க கொஞ்சம் மல்லிச்செடியும் வெந்தயத்தையும் என்ன செய்வோம், மல்லியும் தூவி விடுவோம். அப்படியே போற வழியில விவர்ஸ் கொஞ்சம் பூக்களும் இருக்குதுல்ல, பூக்கள் என்ன செய்வோம், கொஞ்சம் பறிச்சுக்கிடுவோம் நம்ம. இங்க பாருங்க ஒரு நித்தியமல்லி பூக்களும், 2 சங்கு பூவும் எடுத்திருக்கோம். அதுபோக 4 மிளகாய் எடுத்திருக்கோம். இங்க பாருங்க மல்லி 1 லிட்டர் வந்திருக்கேன், வெந்தயம் 1 லிட்டர் வந்திருக்கேன். எல்லா செடியிலையுமே சைடில் போட்டு விட போகிறேன். தனியாக நம்ம செப்பரேட்டாக போட்டால் அது வரமாட்டுக்காது. அதனால் என்ன செய்வோம், இந்த சைடில் கொஞ்சம் குழியை பறிச்சு விட்டு இதில் கொஞ்சம் மல்லி தூவி விடுவோம். இல்லைன்னா நல்லா வந்துடுவாங்க. கரெக்டாக மல்லிச்செடி துளிர் விடுறதுக்கு 7 நாள் ஆகும். வெந்தயம் தான் என்ன செஞ்சிடும், 3 நாளில் வந்துடும். இது முல்லைப்பூ வச்சுருக்கோம்ல, அந்த தொட்டி. அடுத்து இங்கிட்டு 7 டேஸ் ரோஸ் வச்சுருக்கோம் பாருங்க. இதுலேயும் கொஞ்சம் என்ன செய்வோம், கொஞ்சம் மல்லி தூவி விடுவோம். நீங்களுமே என்ன செய்யுங்க, இப்படி சைடில் தூவி விடுங்க. எல்லா செடி தொட்டிலும் கொஞ்சம் கொஞ்சம் மல்லிச்செடி, வெந்தயம், மல்லி இப்படி தூவி விட்டிங்கன்னா சரி முளைச்சிரும். நம்மளும் என்ன செய்ய, வீட்டு தேவைக்கு அப்பப்போ இதுலேருந்து எடுத்து பயன்படுத்திக்கலாம். மார்க்கெட் போகிற நேரம்தான் கிடையாது. வீட்டிலேயே மல்லி, புதினா, கருவேப்பிலை, மிளகாய், தக்காளி இப்படிலாம் இருந்தால் சரி, ஒரு நாளைக்கு இதை வச்சு என்ன செஞ்சலாம், நம்ம சமைக்கிறதுக்குள்ளதை பார்த்துக்கிடலாம். அப்படியே இதில் கொஞ்சம் வெந்தயத்தை போட்டு விடுவோம். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் விவர்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதையும் என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
இது ரோஸ்மெரி. நல்ல மழை நேரம் இப்போ வாங்கி வச்சனால, நல்லா சிறப்பா வருது. நீங்களும் இப்ப நேரம் எந்த செடி வாங்கி வச்சாலும் சரி, நல்லா சூப்பரா நல்லா வளர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேர் விட்டு. அதுக்கப்புறம் அத நல்லா நம்ம என்ன செஞ்சிடலாம், மெயின்டெயின் பண்ணிடலாம். தேங்க் யூ.